இந்த பாப்பா கொஞ்சம் அவளுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அதாவது ராகுவுடைய பிரச்சனை இருக்கு. அது ராகுவுடைய பிரச்சனை அப்படின்னா அதாவது அடிவேறு வலி அந்த பிரச்சனைகள் இருக்கு. அந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் இல்லை சார். ஒரு கால் முன்ன வச்சுட்டு ஒரு காலை வந்து ஒரு 3 அதாவது 1 நிமிஷம் 60 செகண்ட் மட்டும் வச்சா அது தெரிஞ்சிரும் நான் செய்கிற மாதிரி. கண்ணு முடிக்குமா? கண்ணு மூணா தான் இம்பேலன்ஸ் ஆகும். அதான் ப்ராப்ளமே. சொன்ன ஒத்துக்கிட மாட்டாங்க. இதான் நிரூபிச்சாச்சு. இதான் உண்மை. இது வந்து நீங்க ஒரு சின்ன விஷயம், இது எல்லாராலையுமே முடியாம கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து சுத்தமா பிலீவ் பண்ணாததுக்கு ரீசன் என்னன்னா, அறம் சார்ந்த தொழில் இது கிடையாது முதல்ல. இன்னொன்று என்னன்னா, நீங்களா உருவாக்கிக்கிறீங்க இந்த பில்லி சூனியம். இல்லை நீங்க அதை வந்து நாங்க அறம் சார்ந்ததாக தான் பண்றோம்னு நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நாங்கள் யாருக்கும் தப்பு செய்யல, எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனையிலேருந்து நாங்கள் ரிலீஃப் தான் கொடுக்குறோம் அப்படின்னு. ஆனால் அந்த பிரச்சனைகளை உருவாக்குறதே நீங்க தானே. நீங்களா உருவாக்குறீங்க, நீங்களா சொல்யூஷன் சொல்றேன்னு சொல்லிக்கிறீங்க. இப்போ உன்னோட வயசு எத்தனை ஆகுது? நீங்களே சொல்லுங்க. இல்லை எனக்கு இல்லை தெரியாது பாப்பா, நீயே சொல்லு பாப்பா. சும்மா சொல்லு. 29. நம்ம முன்னோர்களை பெரியார்கள் நீங்க சொல்லுங்க. வயசு வந்து 29 உறுதியாக இருக்குமா? இருக்குமா? 22. சரி ஓகே, நல்ல தரமா வயசு குறைச்சோன்னா. கல்யாணம் ஆயிடுச்சா? சொல்லுங்க, எல்லாரும் தான் சொல்றீங்க. கல்யாணம் ஆயிடுச்சுனா அவங்க ஆயிடுச்சுப்பாங்க. நீங்க உடனே அப்புறம் பெரிய மனுஷங்க எல்லாம் சொல்லுங்க ஆயிடுச்சான்னு அவங்கள கேட்பீங்க. அத கேட்கல. இது மட்டும் இந்த क्वेश्चन மட்டும். அப்படினா முதல்ல வயசு கேட்க கூடாது. இல்ல இது வயசு கம்மி தான். ஆயிடுச்சு. கால்ல பார்த்தால கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் சொன்னது வந்து என்ன அப்படின்னா தாரதோஷம் இருக்கு. தாரதோஷம் அதாவது என்னன்னா அந்த தீட்டு. சொல்றேன் கேளுங்க. பாருங்க நான் கூட யோசிச்சேன். என்ன தெரியுமா சார், இவங்க வந்து எமோஷனல் பிளாக்மெயில் பண்றாங்க. யாரா இருந்தாலும் உனக்கு உடம்பு சரியில்லை, உன் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போகும், உன் ஹஸ்பண்ட் சர்பதோஷம் இந்த மாதிரி தாலி தோஷம் இதெல்லாம் சொன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு பயம் வரும். அந்த பயத்தினாலே இவங்க என்ன சொன்னாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அந்த நிலைமைக்கு இவங்க கொண்டு வந்துடுறாங்க. ஏன் எமோஷனல் பிளாக்மெயில் பண்றீங்க? நாங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம், அதெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு. ஆனா பிளாக்மெயில் பண்ணும்போது அவங்களோட ஃபீலிங்ஸை உடைச்சிடுறீங்க, அந்த தைரியத்தை உடைச்சிடுறீங்க. திடீர்னு ஒரு சின்ன பொண்ணை கூப்பிட்டு வச்சு ஹஸ்பண்ட்க்கு இப்படி ஆகும், குழந்தைக்கு இப்படி ஆகும்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது 22 வயசு பொண்ணு. ஆமா, உண்மையை வந்து ஒத்துக்கிட மாட்டாங்க. ஏன்னா நான் வந்து விவரத்தை சொல்லிட்டேன். வந்து காலோடைய ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதோடைய கால்சியம் வந்து வீக் இருக்கு. அதை நீங்க வேணா செக் பண்ணி பார்த்துக்கிட சொல்லுங்க. மோஸ்ட்லி ரத்த சோகை, இந்த கால்சியம் எல்லாமே இருக்கதான் செய்யும். பாப்பா உனக்கு பொட்டாசியம் வீக்கா இருக்கு பாப்பா. நீங்க சொல்லுங்க, வேற ஏதாவது எழுதி வச்சிருக்கீங்களா? எல்லாமே சொல்லுங்க. உரக்க மாதிரி பேசுறீங்க. கால்சியம் வீக்கா இருக்கு, பொட்டாசியம் வீக்கா இருக்கு. அவ வந்து இப்ப அந்த அளவுக்கு வந்து எமோஷனல் பேசுறதுனால நான் சொல்ல வரேன். இங்க பார்த்தாங்க எல்லாருமே பெரியவங்களா இருக்காங்க. நான் தான் சின்ன பொண்ணு, என்ன வேணாலும் சொல்லலாம், நம்பிடும். பொண்ணுங்கனாலே முதல்ல வந்து ரொம்ப எமோஷனல் ஃபூலிஷா தான் இருப்பாங்க. வயதுல பெரியவங்க சிறியவங்கன்னு கிடையாது, எல்லாமே பொதுவான கருத்துக்களை தான் நம்ம சொல்றோம். ஓகே சார், நீங்க சின்ன பொண்ணுங்கள்ட்ட சொன்னா கண்டிப்பா பயப்படுவாங்க. பொதுவா நீங்க லேடிஸ்ட்ட சொன்னாலே பயப்படுவாங்க. அந்த பயம் தான் உங்களுக்கு மூலதனம். அந்த பயத்தை வச்சு தான் நீங்க ஏர்ன் பண்றீங்க. எந்த அளவுக்கு நீங்க பயத்தை உள்ள புகுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏர்னிங்ஸ். அது உலகத்துல சாதாரண நின்று பழகாத ஆளா 2 பேரையும் வந்து அடி பிரசனமா வச்சு கண்ணை மூடி நிக்க சொன்னா பேலன்ஸ் போயிடும். கண்டிப்பா சார். ஏன்னா பழக்கம் இல்லாதனால இல்லையா? இன்னொன்னு அவர் வந்து கிளியரா சொல்றாரு, கூடுதலா ப்ரெஷரைஸ்டா பேசுனா பொட்டாசியம் லோவா இருக்கும், கால்சியம் லோவா இருக்கும்னு. மருத்துவமே கேட்கல, நான் அமானுஷம் கேட்குறேன். ஒரு பேஷண்ட்டு நான் அவரை கூப்பிட்டேன் இந்த இதுக்கு, அவர் ஃபைலோடு எடுத்துன்னு வாங்கன்னு சொல்லிட்டு. கேன்சரு, வாயில் ஒரு சொட்டு தண்ணி கூட போக முடியாத அளவுக்கு சிவியர், சாப்பிடவும் முடியாது, பேசவும் முடியாது. என்கிட்ட அழிச்சுன்னு வந்தாங்க. 3 நாளில் சாப்பிட வச்சேன், பேச வச்சேன். அவருடைய ஃபைலு கேன்சர் இல்லைன்ட்டு ரிட்டன் அதே டாக்டர் பார்த்துட்டு இல்லைன்ட்டு இப்போது அந்த நெருப்பு இப்போ அவருக்கு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட்டு கொஞ்சம் நெஞ்சம் எடுத்துன்னு இருக்கிறாரு. எதுக்குன்னு பார்த்தா அதே டாக்டரு ஃபைல் நான் எடுத்துன்னு வரேங்க, புரியுதுங்களா? இதே மேடையில் எடுத்துன்னு வந்து அவர் காட்டுறேன். ஏன்னா அவங்க பொண்ணுக்கு திருமணத்துக்காக அவங்க பார்த்துன்னுக்குறாங்க, இல்லைன்னா வந்துட்டு இருப்பாங்க. இப்போ டாக்டர் என்ன சொல்கிறாங்க, இந்த மருந்து நாங்கள் வச்சோம் பாருங்க, அதனால இது எஃபெக்ட்டுன்றாங்க. கேன்சர் இப்போ காணாமல் போயிடுச்சு. என்னுடைய சிறு பிராயத்தில் எனக்கு எங்கள் கூட பிறந்தவங்க நாங்கள் 6 பேர். அப்போ பார்த்தீங்கன்னா இவர் சொன்னார், கேன்சரை நான் வந்து சரி பண்ணுவேன்னு. எங்கள் அத்தை எங்கள் அப்பாவுக்கு வச்சிட்டாங்கன்னு சொல்லி
ஒரு குடும்பத்திலேயே குழப்பத்தை உண்டு பண்ணி ஆண் பாவ பெண் பாவன் செய்து எங்கள் 6 பேரையும் திக்கு தெரியாத ஆக்கின கும்பல் இது. நான் வந்து எவ்வளோ எமோஷனல் நான் உட்காந்துருக்கேன்னு தெரியுங்களா? ஆண் பாவம் செய்கிறேன், பெண் பாவம் செய்கிறோம். ஒரு நிலத்துல போய் நான் எடுக்கிறேன், நாள் நைட்டே போய் அங்கே வச்சு நாள் கொண்டாந்து எங்ககிட்ட எடுத்து இவர் சொன்னார கேன்சர் 74ல் உலகம் கேன்சர்னா என்னன்னு அறியாத நேரத்திலேயே எங்கள் அப்பாவுக்கு அது வந்து இன்னைக்கு இருந்திருந்தா எங்கள் அப்பாவை நாங்கள் காவந்து பண்ணியிருப்போம். அன்னைக்கு வந்து யாருமே அதை பற்றி தெரியாத அறியாத மருத்துவங்கள் இல்லாத அடையாறில் வந்து நாங்கள் அதை கண்டுபிடிச்சோம். அப்பா புகையிலை போடுவார். இன்னைக்கு தான் அந்த புகையிலால் அந்த 10 வருஷமாக தான் நமக்கு வந்து தெரியுது புகையிலால் கேன்சர் வருதுன்னு. அப்பா வெத்தலை பாக்கு புகையிலை போடுறதுனால அவருக்கு தொண்டையில் வந்துருச்சு. ஆனால் அதை எங்கள் அத்தை செய்துட்டாங்க. இன்னைக்கு நான் ஒரு அத்தையாக இருந்து அதை ஃபீல் பண்ணுறேன். எனக்கு அன்னைக்கு அந்த அத்தை மேலே வெறுப்பு வந்தது. ஆனால் இன்னைக்கு நான் இன்னைக்கு ஒரு அத்தையாக இருக்கிறதுனால நம்ம அத்தை இப்படி தான் ஏமாத்திருக்கிறாங்க. அப்போ நாங்கள் எங்கள் அத்தையை நாங்கள் எவ்வளோ வெறுத்திருப்போம். இன்னைக்கு என் அண்ணன் தம்பிலாம் என்னை தூக்கி வச்சுன்னு கொஞ்சுறாங்க. ஆனால் அந்த பாதிப்பு இன்னைக்கு எனக்கு வந்திருந்தா நான் நடு ரோட்டில் நின்று இருப்பேன். நான் இவங்க கேன்சரை குணம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன்னா அடித்தட்டு வர்க்கத்தை வீணாக்குற ஒரே கும்பல் சார்.